கரெக்டாக பண்ணுறீங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து மீடியா எல்லாருக்கும் பத்திரிகையில் இருக்கிறவங்க, சேனலில் இருக்கிறவங்க, ரேடியோவில் இருக்கிறவங்க, வெப்சைட்டில் எல்லாருக்கும் வந்து என்னோட தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்து இந்த படம் இப்போ ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் வந்துருக்கு. ரொம்ப ஈக்குவல் இன்டர்வலில் நிறைய நியூஸ் வந்து இந்த படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவான நியூஸஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை பற்றி ஆடியன்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நான் எங்கே போனாலும் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து கொடுத்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அந்த இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் வந்து இந்த படம் வந்து இது என்னோட 3வது படம். ஃபஸ்ட்டு வந்து சிவா மனசில் சக்தி, அப்புறம் வந்து வாசன்கிற பாஸ்கரன், இப்போ வந்து ஒரு என்னோட 3வது படம் வந்து வாசன்கிற பாஸ்கரன் படம் வந்து ரெட் மூவிஸ் சார்பாக வந்து உதய் வந்து ரிலீஸ் பண்ணார். ஸோ அந்த டைமில் அவரை மீட் பண்ணும்போது தான் ரொம்ப கேஷுவலாக ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி நான் நினைக்கலாம் இருக்கேன், உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள். சரிங்கிட்ட ஃபுல் ஸ்கிரிப்டாக இல்லை, ஒரு அவுட்லைனாக ஒரு விஷயம் சும்மா சொல்கிறேன், அந்த கேளுங்க, எனக்கு பிடிச்சது அவங்க பார்க்கலாம். அந்த அவுட்லைன் சொன்னேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் இது ரொம்ப நல்லா இருக்குது சார், நீங்கள் பண்ணிடலாம் சார் அப்படின்னாங்க. அப்போ நான் கூட ஃபிக்ஸ் ஆகலை, அதுதான் பண்ணணும் அப்படின்னு. இல்லை சார் நான் யோசிக்கிறேன், நான் வேறு ஏதாவது கூட சொல்கிறேன். இல்லை இது ரொம்ப நல்லா இருக்குது, இதே நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. சரி இமீடியட்டாக நம்ம ஆரம்பிக்கலாம், நீங்கள் மாதத்துக்கு அப்புறம் இது பண்ணிடுங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த படம். அதுக்கப்புறம் நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. அவர் ஆரம்பத்துலேருந்து குருவி, அப்புறம் ஆதவன், ஏழாமறிவு நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. என்னோட வாசங்கிற பாஸ்கரன், அப்புறம் அது வினைதாண்டி வருவாங்க எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியினுடைய விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஒரு ஷூட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அந்த மாதிரி பேசிக் எல்லாமே அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறது. ஒரு நல்ல ப்ரொடியூசராக இருந்ததுனால அவருக்கு எல்லா விஷயமும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஆனால் நடிக்கணுங்கிறது மூலியமாக நிறைய விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் அவர்கிட்ட வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உடனே ஷூட்டிங் போவோம் சார். நம்ம வந்து எல்லா சீன்ஸுமே வந்து நல்லா ரிஹர்சல் பண்ணுவோம். ஒவ்வொரு சீனாக எடுத்துகிட்டு ஹேண்டிங் ஷூட் பண்ணலாம். அதை வந்து திருப்பி போட்டு பார்த்துட்டு என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது, நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி டிசைட் பண்ணோம். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணோம். அதுக்கு நிறைய வேறு லொக்கேஷன்ஸ்லாம் சும்மா ஹேண்டிகேம் எடுத்துகிட்டு என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டர் டீமோட நான் கிளம்பிடுவோம். போய் நிறைய ரிஹர்சல் பண்ணோம். ஆல்மோஸ்ட் எல்லா சீன்ஸுமே ரிஹர்சல் பண்ணோம். நேற்று கூட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், அப்படி அதெல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் ஹீரோயினாக நிறைய சொல்லிட்டாரு. நான் சொல்லிட்டேன், என்ன சார் ரொமான்ஸே வரல முடிக்கிறது, நான் நிறைய அசிஸ்டன்ட் ரொமான்ஸ். சரி ஓகே சார், ஓகே சார், சரி ஓகே சார் அப்படின்ட்டு பண்ணோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் உதய் சார் ரொம்ப சின்சியராக எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணார். நான் என்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு ரொம்ப சின்சியராக எஃபர்ட் எடுத்து எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ரிஹர்சல் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இந்த ஸ்கிரிப்டை, இந்த படத்தை இவ்வளோ ரொம்ப அழகாக பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கிரிப்ட், ரொம்ப லைவான ஒரு ஸ்கிரிப்ட். இது சிம்பிளாக தான் எடுக்கணும். ஸோ ரொம்ப லைவ் லொக்கேஷன்ஸில் தான் நிறைய ஷூட் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான ரிஹர்சல்ஸ்லாம் கூட பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பைக் ஓட்டுறது, அவருக்கு வந்து என்னன்னா இப்போ லைவான லொக்கேஷன்ஸில் பைக் ஓட்டலாம். பட் அது பைக் ஓட்டுறது ஈஸியான விஷயம் தான். ஆனால் என்ன கஷ்டமான விஷயம்னா இந்த கேமரா, வேக்யூம் பேஸ் கேமரா வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட் சைடில் இருக்கும், ஃப்ரண்ட்டில் இருக்கும், பேக்கில் இருக்கும். அதை வந்து அந்த வேக்யூம் பேஸ் அந்த ராடெல்லாம் வச்சுட்டு அதை பேலன்ஸ் பண்ணி அந்த பப்ளிக் இருக்க இடத்துல ஓட்டுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது மெயினாக டிராஃபிக் இருக்கிற இடத்துல சிக்னல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் சார். ஏன்னா அது வந்து நாளைக்கு ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் ரொம்ப கான்சியஸாக பைக் ஓட்டுறீங்க சரி, எங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்கணும் பைக் ஓட்டுறது. இன்றைக்கி சிட்டியில் இருக்கிற ஒரு யங்ஸ்டர் எப்படி பைக் ஓட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் அதுக்கும் சேர்த்து ரிஹர்சல் பண்ணோம். நாங்கள் டெய்லி காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் பஸ்ஸில் பீச் பக்கம் போயிட்டு பைக்கில் வேக்யூம் பஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணோம். இது ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஜாலியாக அந்த விஷயம்லாம் வந்து ஒர்க் பண்ணார். அப்படி ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஷூட்டிங்கு கிளம்பினோம். ஷூட்டிங் போனதுக்கப்புறம் இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அந்த ரிஹர்சல் கொடுத்த விஷயம். ஸோ ரொம்ப ஸ்பான்டேனியஸாக, ரொம்ப லைவாக ஆல்ரெடி ஒரு 4-5 படம் பண்ண மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து என்னோட வேலை ரொம்ப ஈஸியாக போச்சு. அப்புறம் ஹன்ஷிகா வந்து என்னென்னா அவங்க நடித்த படங்கள் ஆக்சுவலாக எங்கேயும் காதல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபுல் ஸ்கிரிப்டே வந்து அவங்கள பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு அந்த படத்தில். அதை வந்து நல்ல ஹியூமராக, ரொம்ப லைஃபியாக நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் அவங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய சீரியல்ஸ் தான் நடிச்சிருக்காங்க ஹிந்தியில், அதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன்.
ஸோ ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். தெரியாததுனால ரியாக்ஷன் சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதை நாங்கள் சும்மா பேசிக்கும் போது சொல்லுவோம், அந்த மாதிரி ரியாக்ஷன் அப்படின்னா அது ஒன்று ரியாக்ஷன் இருக்கும், 23னா அது ஒன்று இருக்கும். ஸோ நாங்கள் எதுவுமே சொல்லவே தேவையில்லை, உட்காந்துட்டு என்ன ஷார்ட் கேட்டால் ரியாக்ஷன் நம்பர் 24 வரைக்கும் உடனே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹாரி ஜெயராஜோட மியூசிக், அதுதான் வந்து அந்த யூஎஸ்பின்னு சொல்லலாம் அந்த படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா ஹாரி ஜெயராஜோட மியூசிக் சந்தானம் சாரோட. ஏன்னா ஹாரி ஜெயராஜ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒர்க் பண்ணுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் 2 படம் யுவன் பண்ணாரு, இப்போ ஹாரிஸ் பண்ணாரு. ஆக்சுவலாக வந்து உதய் சார் நடிக்கிற படத்துக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால ஹாரிஸ் இந்த படத்துக்கு நாங்கள் ஒர்க் பண்ணோம். இன்னைக்கு சவுத் இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான ஒரு மியூசிக் டைரக்டர், ஆல்மோஸ்ட் எல்லா படத்தையும் மியூசிக் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட நான் பெரிய ப்ளஸ்ஸாக ஃபீல் பண்ணது என்னன்னா வந்து ஒரு படத்துக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு மியூசிக் பண்ணணுமா அப்படி போகணுமா இல்லாமல் அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுவார். மொத்தம் எத்தனை சாங் வருது இந்த படத்துக்கு? ஸோ 5 சாங் தான். அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எத்தனை சாங் வருது, செகண்ட் ஹாஃப் எத்தனை சாங் வருது, அது மெயினாக என்னன்னா அந்த சாங்கோட லீடு என்ன, அந்த சாங்கோட டீமேல் இருப்பாங்களா, கோரஸ் வேணுமா வேணாமா, இது நீங்கள் ஷூட் பண்ண போறீங்க, இது எப்படி ஷூட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி யார் மாஸ்டர், இவ்வளோ டீட்டெயில் ஃபுல்லாக கேட்டுட்டு தான் அந்த சாங்கோட கம்போசிங்லேயே ஒரு உட்காராது. அப்படி உட்காரும் போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பிளெண்ட் ஆகிடுது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உள்ளே வந்து வச்சிருக்காரு அந்த சாங்கில். அதே மாதிரி இந்த சாங் இது வந்து பிஃபோர் இன்டர்வல் வருதுன்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு படத்தோட மூடு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு அவரோட ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்னு எனக்கு தோணுது. அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். இன்னொன்று ஆடியன்ஸோட பல்ஸ் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். கீப் ஆன் இம்ப்ரூவிங், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அந்த சாங் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சாங் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா எனக்கு எல்லா சாங்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாக ரொம்ப ஜெனுவனாக சொன்னால் எனக்கு எல்லா சாங்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு சாங் தான் எனக்கு வந்து இந்த ஆல்பத்துலேயே வந்து ஹைலைட்டு அப்படிங்கிறதுனால வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்ல முடியல. அவ்வளோ நல்லா சாங்ஸ் எல்லாமே. அப்புறம் பாலசுப்ரமணியம் சார் வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எல்லாருமே தெரியும், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான ஒரு சினிமோட்டோகிராஃபி. ஆல்ரெடி அழகிய தமிழ் மகன், 180 தான் மகன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ 180 டிஜிட்டல்லாம் வந்து கலக்கியிருந்தாரு. ஒரு சாங்லாம் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ அவரு இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ். இந்த படத்தோட ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான பார்ட் என்னன்னா, இந்த படம் எல்லாமே லைவ் லொக்கேஷனில் நாங்கள் ஷூட் பண்ணோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ரோடு, பஸ் ஸ்டாப்பு எல்லாமே அந்த மாதிரி ரொம்ப லைவான லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து என்னென்னா எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கிறதே ஒரு 2-3 hours தான் கிடைக்கும். அதுக்கு மாதிரி நாங்கள் சீனை ஷூட் பண்ணோம். ஸோ வந்து அதுக்கு வந்து அது வந்து என்னென்னா இப்போ லைஃப்லாம் எதுவுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இருக்கிற லைஃப் தான். ஸோ அப்படிப்பட்ட சேலஞ்சிங் நடுவுலையும் ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி. நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அந்த சாங் சீக்வன்ஸ் வரும், இந்த அரடா ஒரு தேவதையோட சாங், அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பொண்ணை ட்ராவல் பண்ணி பைக்கில் போடலாம் சாங். ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக மாருதி லேண்டில் கேமரா வச்சுட்டு, இந்த வண்டிக்கு பின்னாடி கேமரா வச்சுட்டு ஃபுல்லாக ஹைட் பண்ணி, ஏன்னா எந்த பப்ளிக்கும் தெரியாமல் இது மாதிரிலாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்து பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஜோடானில் ஒரு சாங் ஷூட் பண்ணோம், அழகே அழகேன்னு சொல்லி ஒரு சாங் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. அதில் வந்து என்னென்னா அவருக்கு தேவையான விஷயங்கள் நிறைய நாங்கள் கொடுக்கல, ஏன்னா அது போய் முடியல, அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் வந்து கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் அவங்க இருக்கிற அவைலபிள் விஷயம் வச்சுட்டு வந்து ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுத்துருக்காரு. ஸோ அவரு வந்து உண்மையிலே கலைஞர் படத்தில். அதுக்கப்புறம் முத்துக்குமார் சார் அவரை பற்றி சொல்லி ஆகும். படத்தில் எல்லா பாடங்களையும் அவர் தான் அனுப்பியிருக்காரு. என்னோட முதல் 2 படமும் அவர் தான் அனுப்பியிருக்காரு, இந்த படமும் அவர் தான் அனுப்பியிருக்காரு. நேற்று ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் நான் சொன்ன மாதிரி ஒரு சாங் எழுதணும்னா அப்படி கிளம்புவோம் வண்டியில், ஒரு சின்ன ட்ராவல் எடுத்துட்டு முடிச்சுட்டு வந்தோம்லாம் அப்படின்ட்டு முடிச்சு சிட்டியில் அனுறதுக்கு முன்னாடியே புதுசாக முடிச்சுருவாரு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஆப்ஷன்லாம் எழுதிட்டு அப்புறம் தான் ஹாரி சர்க்கிள் போவோம். இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அழுதி லிங்கசாமி சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறேன் எனக்கு ஞாபகம். ஏன்னா பெஸ்ட் குவாலிட்டி சாங்ஸை ரொம்ப கம்மியான டைமில் கொடுக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் ஆசிரியர் வந்து நான் மட்டும் ஆசை. ரொம்ப சந்தோஷம் அவரோட ஒர்க் பண்ணது. என்னன்னா வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் போனால் எனக்கு என்ன எதிர்பார்க்கணும் அதோட ஜாஸ்தியாகவே எனக்கு கொடுப்பாரு. இந்த படத்துலையும் அப்படி தான் முடிச்சிருக்காரு. நிறைய நல்ல நல்ல வழிகள்லாம் ஸோ அவர். அப்புறம் தினேஷ் மாஸ்டர் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப டஃப்பான பாட்டு. அதுதான் நான் வந்து
சந்தானம் சாரையும் ஒரு சாங் ஆட வச்சிருக்கோம். உதய் சாருக்கும் வந்து எப்படி சீனியர் ரிஹர்சல் கொடுத்தோமோ அதே மாதிரி சாங்குக்கும் ஃபுல்லாக ரிஹர்சல் கொடுத்துட்டு போனதுனால எங்களுக்கு ஸ்பாட்டில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. வந்தோன்னா இப்போ உதய் சாரோட பாடி லாங்குவேஜ் பார்த்துட்டு அவருக்கு என்ன சூட் ஆகும், ஸோ அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபுல்லாக கோரியோகிராஃப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதுவும் ரொம்ப நல்லா வந்து இந்த சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அந்த சாங் பார்க்கும்போது அந்த சாங் என்ன ஜஸ்டிஃபிகேஷனும் அந்த படத்தில் இருக்குது. அப்புறம் சரண்யா மேடம் நடிச்சிருக்காங்க, அழகம் பெருமாள், சுவாமிநாதன் நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல் டுகெதர் நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான ஒரு படமாக இந்த படம் இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், இதுவும் ஒரு யங்ஸ்டர் ஃபிலிம், ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதான் என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு. என்னோட முதல் 2 படங்கள் போலவே இந்த படமும் வந்து ஒரு நல்ல யங்ஸ்டர் ஃபிலிமாக இருக்கணும், ஆனால் எல்லாரும் பார்க்குற ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த படம் பண்ணோம். மெயினாக என்னோட கம்பெனி ரெட்ஜெயின் மூவிஸ் வந்து மூர்த்தி சார், செந்தூர் மூர்த்தி சார், அவர் தான் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ணாங்க. அவர் ஃபஸ்ட்டே சொன்னார், சார் இந்த படம் வந்து நல்லா வரணும் சார், அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் நான் பண்ணிவிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் இந்த மூமெண்ட் வரைக்கும் அந்த ப்ராமிஸை கீப் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு என்ன தேவையோ எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அவரும் அவரோட டீம் எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிக்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவருடைய சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு பெரிய பேச நான் சொல்லுவோம். அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த டீம் எல்லாருமே அவர் எடிட்டர் வந்து விவேக் ஹர்ஷன் சொல்லிட்டு அதில் ஆண்டனி கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னோட 3 படமாக அவர் எடிட் பண்ணியிருக்காரு. ஆர்டாருக்கு ஜாக்சன் அப்படி பருத்தி விதைக்கெல்லாம் வந்து ஆர்டாக்டர். ஸோ எல்லாருமே ஆர்டாக்டர்லாம் என்ன வருத்தம்னா இங்கே செட்டே போட மாட்டாங்க, இப்போ பார்த்து லைவ் லொக்கேஷன் சொல்லி கேமராவை மறைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம். பார்ப்போம் அவருடைய வருத்தம் அந்த படத்துலேயே நான் வந்து ப்ராப்ளம் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல் டுகெதர் ஒரு நல்ல டீம் மாதிரி படம் ஒர்க் பண்ணோம். மெயினாக ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புறம் லவ் இந்த 2ஐயும் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்ட் இருக்கும். அதாவது உதய் சாருக்கும் சந்தான சாருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் உதய் சாருக்கும் ஹன்சிகாவுக்கும் இருக்கிற, ஸோ இதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் இந்த ஸ்கிரிப்ட். ஸோ அதனால் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப ஈஸியாக ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் மெயினாக சந்தானம் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு 2 படத்துலையுமே வந்து என்னோட எஸ்எம்எஸை விட பாஸில் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பாஸோட இதில் நிறைய ஸ்கோர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஒன்லி டைலாக் டெலிவரி ரொம்ப நாளாக பண்ணுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை மீறி வந்து சில பாடி லாங்குவேஜ்லாம் இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அந்த பார்த்தாங்க கேரக்டருக்காக அந்த பாடி லாங்குவேஜ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்குது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் அது பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஆல் டுகெதர் ஒரு நல்ல ஜாலியான ஒரு படமாக இது பண்ணியிருக்கோம். ஒரே விஷயம் தேட்டருக்கு வந்தால் எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு ரொம்ப ஒரு லைட் ரிலேட் படமாக அந்த படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப எல்லாரோட சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். இல்லை ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்னா லவ்வர்ஸ் தான். ஒரு கல் வந்து உதய் சாரா இருக்கலாம், நம்ம கண்ணாடி ஹன்சிகாவா இருக்கலாம், இல்லை ஹன்சிகா கல்லா இருக்கலாம், இவர் கண்ணாடியா இருக்கலாம். அது மாறிட்டே இருக்கும் ஸ்கிரிப்ட்ல. ஒரு டைம்ல இவர் கல்லா இருப்பாரு, ஒரு டைம்ல அவரு கண்ணாடியா மாற்றி மாற்றி இருப்பாங்க 2 பேரும். ஸோ ஒரு லவ்வர்ஸ் அதுதான் ஒரு கல் ஒரு கண்ணாடி 2 பேரும். நான் இன்னும் ரிலீஸ் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. நான் ஏப்ரல் 1st வீக்லன்னா மார்ச் 30th அந்த மாதிரி பிளான் பண்றோம். இன்னும் ஹாரிஸ் சார் ஃபுல் ஒர்க் முடிச்சாதான் ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ பார்க்கலாம் அப்படின்ட்டு. நெருக்கமான காதல் காட்சிகள் இருக்கு இல்ல, கிசிங் சீன் இல்லை சார். கண்டிப்பா புரிஞ்சிருக்கு சார். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல அவருக்கு என்ன தேவையோ எனக்கு என்ன தேவையோ நான் வந்து அவர்கிட்ட நான் வேலை வாங்கியிருக்கேன். நான் வேலை வாங்கியிருக்கேன்னு சொல்றேன், அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன தேவையோ வந்து அவர் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவருடைய பங்கு எதுவுமே கிடையாது. வந்து அந்த அந்த கேரக்டர் சரண்யா மேடம் அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் மறந்துடுறாங்க. டக்கு டக்குன்னு என்ன தோணுதோ அவங்க பேசிடுவாங்கிற மாதிரி தான் அந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் இருக்கு. ஸோ அவங்க மீனாங்கிற பேர் அவங்க அப்படி எடுத்துக்கிறதுனால அவங்க பேசினாங்க. இதில் அவருடைய பங்கு எதுவும் கிடையாது. நான் தான்
எது சார்? இல்ல சோகமான காட்சிகள் பொதுவாக என்னோட 2 படத்துலயுமே இல்ல. சோகமான காட்சிகள் பெருசா கிடையாது. இந்த படத்துலயும் இல்ல. படம்